ஹாய், வெல்கம் டு என்எஸ்எம் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி ரெசிபி தான் வந்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ். இப்போ வந்து 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவிக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3 வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அரைச்சிக்கணும். இது வந்து கிரேவிக்கு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாய் வந்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பட்டை, 2 இலை. இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதும் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் ஃப்ரை வந்து வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சா. இப்போது அரைச்சி வச்சிடணும்ல தக்காளி, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் வரைக்கும் இதை ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போ இதில் பன்னீரை வந்து நான் க்யூப் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.